சரி, பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், 2022ஆம் ஆண்டு காபோதர்ண சாதனதர பரீட்சையில் வந்த வினாக்கள் தொகுப்பு தான் நான் இன்றைய பார்க்க போகிறேன். அதில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அதாவது சுற்றளவு பரப்பளவில் வந்த கேள்விகளில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இது என்னுடைய 2வது பாகம். எனக்கு இந்த சின்ன இஷ்யூ ஒன்று இருந்தபடியால் எனக்கு 2-3 நாளாக கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணத்தினால எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணலாம் போனது. இதற்கு பின்னால் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு தீர்மானிச்சுக்கிறேன். அதனால் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. கட்டாயம் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னாலும் தேவையுடைய மாணவர்கள் இருப்பாங்க. அதனால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நாங்கள் இந்த பார்க்க போகிற என்னன்னு சொன்னால், 2022ஆம் ஆண்டு வந்த வினாக்களில் முதலாவது பார்ட் 1ல் பகுதி பியில் முதலாவது கேள்வி பின்னங்கள். எங்களுக்கு தெரியும், எல்லா பேப்பர்லையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஒவ்வொரு ஆண்டும் பார்ட் பியில், அதாவது 2வது பாகத்தில் பார்ட் பியில் பகுதி பியில் பின்னங்கள் கேள்வி தான் முதலாவதாக வருது. அதனால் நாங்கள் இந்த கேள்விகளில் எப்படியாவது முழு புள்ளிகள் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இதில் 10 புள்ளிகள் கிடைக்குது. அதனால் இந்த 10 புள்ளிகளையும் கட்டாயம் நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கணும். சரியா? இது உண்மையில் இலகுவான பகுதி. அதே போல் சுற்றளவு பரப்பளவு என்ற பாடமும் இலகுவான பகுதி தான். அதே போல் நான் உங்களுக்கு முதலாவது நான் செய்யறதுக்கு என்னன்னு சொன்னால், இலகுவான பாடங்களில் வரக்கூடிய கேள்விகள், அது கட்டாயம் வரக்கூடிய கேள்விகள். அது கடந்த வீடியோவில் நான் சொன்னது போல் புள்ளிகள் குறையாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஃபெயிலாகக்கூடிய மாணவர்களுக்கும் பாஸ் ஆகிறதுக்கு உள்ள மாதிரி தான் இவங்க கேள்விகள் தயாரிக்கப்படுது. அதனால் இந்த கேள்விகளில் எங்களுக்கு கஷ்டம் இல்லை, லேசான கேள்விகள். இதில் முழு புள்ளிகளை எடுக்கக்கூடியதாக இருக்கணும். சரியா? சரி, அதில் முதலாவது கேள்வி பாருங்கள். முதலாவது கேள்வின்னு சொல்லுவாங்க, ஒரு பாத்திரத்தில் 2/5 பழச்சாறு உள்ளது. அப்பாத்திரத்தில் 700 ml நீரை சேர்த்த பின்னர் பாத்திரத்தில் 3/4 நிரம்பியுள்ளது. சரியா? இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு பாத்திரத்தில் 2/5 பழச்சாறு இருக்குது ஆரம்பத்தில். அப்போ எப்படி இருக்குது, பழச்சாறு 2/5 ஆரம்பத்தில் இருக்குது. அதுக்கு பின்னால் 700 ml நீரை சேர்க்குறாங்க. நீரை சேர்த்த பின்னால் பழச்சாறும் நீரையும் கலக்கி ஒரு பலப்பானம் உருவாக்குவாங்க. அந்த பலப்பானத்தில் அளவு என்னவாம், பாத்திரத்தில் 3/4 சொல்லுவாங்க. சரியா? இப்போ நான் ஒரு கேள்வின்னு தந்தால் கட்டாயம் எப்படி அந்த எங்களுக்கு லேசாக ஒரு படம் ஒன்று வரைஞ்சோம்னு சொன்னால் எங்களுக்கு விலங்கத்தை லேசாக ஆகிக்கும். சரியா? அதில் முதலாவது கேள்வியை பாருங்கள். சேர்த்த நீரின் அளவானது பாத்திரத்தின் கொள்ளளவின் என்ன பின்னமாகும்? என்ன கேட்குறாங்க, சேர்த்த நீர் அளவு பாத்திரத்தில் கொள்ளளவோட என்ன பின்னம்னு கேட்குறாங்களே. சரி, இப்போ எங்களுக்கு தெரியணும், சேர்த்த நீர் அளவு செல்லுமே. சேர்த்த நீர் அளவுண்டா பாருங்கள், சேர்த்த நீர் அளவுண்டு இதுதான் சேர்த்த நீர் அளவு. சேர்த்த நீர் அளவுன்னு சொல்லுது இதுதான் 700 ml. இப்போ இந்த 700 ml பின்னத்தில் கேட்குறாங்க. சரியா? இப்போ எங்களுக்கு இதுவும் பின்னத்தில் தான் நிற்குது, இதுவும் பின்னத்தில் தான் நிற்குது. அப்போ எங்களுக்கு என்ன செய்து கேள்வி, இது ரெண்டையும் தொடர்புபடுத்தினு சொன்னால் இதில் பின்னத்தை கண்டுபிடிக்கலுமே. பாருங்கள் என்ன நடக்குது. முதலாவது 2/5 பழச்சாறு இருக்குது, அதில் நீர் ஊற்றுவாங்க, பலப்பானம் உருவாகுது 3/4. அப்போ எங்களுக்கு என்ன செய்துக்கிறோம், இதைத்தானே கண்டுபிடிக்கணும், சேர்த்த நீர் அளவை கண்டுபிடிக்கணும். அதனால் நாங்கள் என்ன செய்த, இந்த பழச்சாரோட இதை நான் இங்கே கொண்டு போனால் கழிப்படுமே. அப்போ கழிப்படுதுன்னு சொன்னால் 3/4 2/5 மாறும். அப்படி தான் பாருங்கள், சேர்த்த நீரின் அளவு எப்படி இருக்குது, பழச்சாறு சக நீரின் அளவு, அதுலேருந்து கழிக்கோணம் பழச்சாற்றின் அளவு. சரியா? அப்போ எங்களுக்கு தெரியும் 3/4 பழச்சாறு சக நீர் அளவு, அதுலேருந்து நாங்கள் 2/5 கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு சேர்த்த நீர் அளவு வரும். அப்போ எங்களுக்கு பூமாசி பார்க்கும்போது என்ன செய்யணும், பூமாசி 20 2க்கும். ஆகவே 20 மேல் 15 8 வரும். 20 மேல்
15/8 வரும். ஆகவே 7/20. 7/20 தான் சேர்த்த நீர்த்த அளவு. சரியா, சேர்த்த நீர்த்த அளவு 7/20. அடுத்து இரண்டாம் கேள்வி பாருங்கள். இப்போது பாத்திரத்தில் இருக்கும் பழச்சாற்று பானத்தில் 4/5 ஆனது விருந்தில் பரிமாறுவதற்காக ஒதுக்கப்படுகின்றது. என்ன செய்தாங்க? இப்போ விருந்தாளிகள் வீட்டுக்கு வராங்க. இப்போ விருந்தாளிகளுக்கு கொடுப்பதற்காக வேண்டி இவங்க செஞ்சு வச்ச பழச்சாற்று பானத்திலேருந்து 4/5 வந்து என்ன செய்தாங்க? விருந்துக்கு ஒதுக்குவாங்க. அப்போ 4/5 விருந்துக்கு ஒதுக்குன்னு சொன்னால் எங்களுக்கு 20 மேலண்ட பின்னத்தில் தெரியும். முழு பின்னம் எங்களுக்கு 20 மேலண்டு வந்திக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இதில் சமவலு பின்னம் எடுக்கணும். அப்போ எங்களுக்கு லேசாகிக்கும். இதில் சமவலு பின்னத்தை கண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு லேசாகிக்கும். அப்போ சமவலு பின்னம் பார்க்கலுமே. விருந்தில் பரிமாறத்துக்கு ஒதுக்கப்பட்ட அளவு 4/5. விருந்தில் ஒதுக்கப்பட்ட பானத்தின் அளவு வந்து பாத்திரத்தின் கொள்ளளவோட எப்படின்னு பார்க்கலும். பாத்திரத்தின் கொள்ளளவு மொத்தமாக 3/4. பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பானத்தின் அளவு 3/4. அதில் 3/4 4/5 அப்படின்னா பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கொள்ளளவோட தான் 4/5. பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பானத்தின் தான் 4/5 விருந்தில் ஒதுக்குவாங்க. அப்போ இன்னும் வரும்போது நாங்கள் என்ன செய்த தர போடுற சரியாக பெருக்கப்படும். அவை 3/4 மொத்தமாக பாத்திரத்தில் இந்த பானத்தின் அளவு அதில் 4/5. அப்போ பெருக்கும்போது மேலிக்கக்கூடிய 4 கீழிக்கக்கூடிய 4 சுருக்கப்படும். வேறு சுருக்கலாது. அவை 3/5 வரும். விட வந்து 3/5. ஆகவே விருந்து பரிமாறுவதற்காக ஒதுக்கப்பட்ட பானத்தின் அளவு 3/5. சரியா, அடுத்த பாருங்கள். மூன்றாவது கேள்வி. ஒதுக்கப்படும் பானத்தின் அளவானது 3 கண்ணாடி குவளைகளில் சமமாக இடப்படுகின்றது. என்ன செய்தாங்க? ஒதுக்கப்படுற பானத்தின் அளவை, அதாவது ஒதுக்கப்படுற பானத்தின் அளவு இங்கே 3/5. 3/5 தான் ஒதுக்கப்படுற பானத்தின் அளவு. சரியா, இந்த ஒதுக்கப்படக்கூடிய பானத்தை 6 சமமான குவளைகளில் இடுதாங்க. 6 சமமான பாத்திரத்தில் இடுதாங்க. ஏன்? 6 பேர் விருந்தாளிகள் வந்திருக்கலாம் வீட்டுக்கு. 6 பேரும் கொடுப்பதற்காக வேண்டி 6 சமமான கிளாஸில் என்ன செய்தாங்க? ஊற்றுறாங்க. பானத்தை இடுதாங்க. அப்போ என்ன கேட்காங்க? ஒரு பானத்தில் இருக்கக்கூடிய பானத்தில் அளவு கேட்காங்க. சரியா, இப்போ எங்களுக்கு பானத்தில் அளவு கேட்கும்போது இங்கே மில்லி லிட்டரில் கேட்காங்க. மில்லி லிட்டரில் கேட்கண்டா இப்போ எங்களுக்கு பின்னத்தில் தான் தெரியும். ஏன் 3/5 சரி பின்னத்தில் அது வந்து என்ன? விருந்தில் ஒதுக்கப்படுது பானத்தின் அளவு. இப்போ எங்களுக்கு மில்லி லிட்டரில் கேட்காங்க. அப்போ மில்லி லிட்டரில் கேட்குறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மில்லி லிட்டரும் பின்னம் சம்மந்தப்பட்டு நாங்கள் ஆல்ரெடி ஒரு கேள்வி செஞ்சுருப்போம். அதை வச்சு தான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டி வரும். சரியா, நாங்கள் பார்த்த முதலாவது கேள்வியில் சேர்த்த நீர்ட அளவு பார்த்து தானே, அது 7/20 வந்து அந்த சேர்த்த நீர்ட அளவு எங்களுக்கு 700 மில்லி லிட்டர்னு தெரியுமே. அவங்க தந்திருந்தாங்க 700 மில்லி லிட்டர் நீர் சேர்க்கப்படுதுண்டு. அப்போ எங்களுக்கு இந்த நீர்ட அளவு வந்து பின்னத்திலேயும் தெரியும், அதே போல் மில்லி லிட்டர்லேயும் தெரியும். அப்போ எங்களுக்கு இந்த தொடர்பை வச்சு எங்களுக்கு என்ன செய்து கேளும்? பின்னத்தை வந்து மில்லி லிட்டரு மாற்றத்து கேளும். அதாவது பாருங்கள், எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் பாத்திரத்தில் சேர்த்த நீர் அளவு வந்து பாத்திரத்தில் சேர்த்த நீரின் அளவு 7/20. அந்த 7/20 என்று சொல்லுது 700 மில்லி லிட்டர். 7/20 700 மில்லி லிட்டர்ண்டா எங்களுக்கு 1/20 எத்தனைன்னு பார்க்கறது கேளுமே. அப்போ 7/20 700 மில்லி லிட்டர்னுச்சுன்னா 1/20 என்ன செய்த 7ஆல் பிரித்தோம்னா சரி, 1/20 காரணத்துக்கு 7ஆல் பிரித்தோம்னா சரி. ஏன் 7/20 தான் 700 மில்லி லிட்டர்ண்டா இப்போ 1/20 அதில் 1 7 700ண்டா 20 1 என்ன 700ல் 7ஆல் பிரிக்கணுமே. பிரித்தோம்னா என்ன 100 மில்லி லிட்டர்னு வரும். ஆகவே 100 மில்லி லிட்டர்னு வரும். ஆகவே 1/20 100 மில்லி லிட்டர். அப்போ நாங்கள் எல்லா பின்னங்களையும் 20 மேலண்டு எடுத்தோம்னுச்சுன்னா 20 ஷார்ப்பாக பின்னங்கள் எடுத்தோம்னா எங்களுக்கு லேசாக மில்லி லிட்டரை கணிக்கிறது கேளும். சரி, அப்போ எங்களுக்கு பார்க்கறது கேளும். விருந்தினர்களுக்காக ஒதுக்கப்படும் பானத்தின் அளவு வந்து 3/5 நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். சரியா, அப்போ இந்த 3/5 சமவலு பின்னமாக மாற்றினேன்னு சொன்னால் 20 மேலண்டு சமவலு பின்னமாக மாற்றும் போது என்ன செய்யணும்? 20 மேல் மாற்றத்துக்கு என்ன செய்யறாங்க? கீழே நான் என்ன செய்யணும்? பகுதி என்ன செய்யணும்? பகுதி எண் 4ஆல் பெருக்கினா தான் 20ஆக மாறுமே. அப்போ பகுதி எண்ணை 4ஆல் பெருக்கினா தொகுதி எண்ணு கட்டாயம் அதே இலக்கத்தால் பெருக்கப்படணும். 5 தர 4 3 தர 4. சரியா, அப்போ 20 மேல் 12 வரும். அவை சமவலு பின்னம் எங்களுக்கு பார்க்க தெரியும். சமவலு பின்னம் என்ன? 20 மேல் 12 வரும். அப்போ இங்கே விருந்தினர்களுக்கு ஒதுக்கப்படுற பானத்தின் அளவு என்ன? 20 மேல் 12. சரி, இப்போ எங்களுக்கு 1/20 100 மில்லி லிட்டர் என்று செல்லும் போது எங்களுக்கு லேசாக பாகத்திலும் 12/20 என்று செல்லுது
100 தன 12 12 கிலோ 20 சொல்லி 100 தர 12 ஆகவே 1200 மில்லிலிட்டர். ஆகவே விருந்தினர்களுக்கு ஒதுக்கப்படும் பானத்தின் அளவு 1200 மில்லிலிட்டர். இப்போ எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி இது இல்லை. எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன? 6 சமமான குவளைகள் இடப்படுது, ஒரு குவளையில் இடப்படுது பானத்தின் அளவு கேட்டு. இப்போ 1200 மில்லிலிட்டர் 6 சமமான பாத்திரங்கள் இடப்படுதுன்னு சொன்னால் எங்களுக்கு 6ஆல் பிரித்தோம்னு சொன்னால் ஒரு பாத்திரத்தில் இடப்படுத பானத்தின் அளவு மில்லிலிட்டரில் கணிக்கிறது கேளுமே. அப்போ 6ஆல் பிரித்தோம்னா 200 மில்லிலிட்டர்னு வரும். ஆகவே ஒரு பாத்திரத்தில் இடப்படுத பானத்தின் அளவு 200 மில்லிலிட்டர். சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். இப்போது பாத்திரத்தில் எஞ்சியிருக்கும் பழச்சாற்று பானத்தின் அளவை மில்லிலிட்டரில் காண்க. சரியா? இப்போ எங்களுக்கு என்ன கேட்காங்க? பாத்திரத்தில் எஞ்சிக்கக்கூடிய பானத்தின் அளவு மில்லிலிட்டரில் கேட்காங்க. சரியா? அதுக்கு முன்னால் எங்களுக்கு தெரியும்னா மொத்தமாக ஆரம்பத்தில் பாத்திரத்தில் ஈந்த பழச்சாறு பழப்பானத்தின் அளவு பார்க்கலும். பழப்பானத்தின் அளவு எங்களுக்கு என்ன சொன்ன? 3/4 சொன்னேன். ஆரம்பத்தில் மொத்தமாக இந்த பழப்பானத்தின் அளவு 3/4. இந்த 3/4 என்ன செய்யணும்னாங்க 20 மேல் சமவெளி பின்னமாக மாற்றணும். ஏன் இங்கே 3/4 ஆரம்பத்தில் இருந்தால் அப்போ இது மொத்த அளவு, இது மொத்த பானம். இந்த மொத்த பானத்தில் என்ன செய்தாங்க? விருந்தினர்களுக்காக ஒதுக்கப்படுது ஒரு அளவு. அப்போ விருந்தினர்களுக்கு கொடுத்த பின்னால் இந்த பானத்தில் எஞ்சிக்கக்கூடிய அளவை தான் கேட்குவாங்க. அப்போ 3/4 ஆரம்பத்தில் அப்போ ஆரம்பத்தில் இந்த அளவை நாங்கள் மில்லிலிட்டரில் பார்க்கணும். ஆரம்பத்தில் பானத்தில் குவளையிலேருந்து பாத்திரத்துலேருந்து மொத்த அளவு பார்க்கறதுக்கு இயலும். பாத்திரத்தில் மொத்தமாக இருந்த பானத்தின் அளவு ஆரம்பத்தில் 3/4. இந்த 3/4 நாங்கள் 20 மேலாக மாதிரினா சமவெளி பின்னம் எடுத்தோம்னா என்ன செய்யணும்? 4 5ஆல் பிரிக்கணும்னு சொன்னால் பகுதி என்ன 20ஆக மாற்ற என்ன செய்த 5ஆல் பெருக்கணும். 5ஆல் பெருக்கினா தொகுதி என்ன கட்டாயம் 5ஆல் பெருக்கப்படணும். ஆகவே எங்களுக்கு 20 மேல் 15 வரும். 20 மேல் 15. ஆகவே ஆரம்பத்தில் மொத்தமாக இந்த பாத்திரத்தில் இந்த பழப்பானத்தின் அளவு 20 மேல் 15. சரி, அப்போ 20 மேல் 15 சொன்னால் இப்போ எங்களுக்கு தெரியும் 20 மேல் 1 செல்லுது 100 மில்லிலிட்டர். ஆகவே 20 மேல் 15 செல்லுது என்ன ஆகிக்கும்? 15 தர 100. ஆகவே 1500 மில்லிலிட்டர். ஆகவே பாத்திரத்தில் மொத்தமாக இருந்த பழப்பானத்தின் அளவு 1500 மில்லிலிட்டர். ஆகவே இப்போ எஞ்சிக்கக்கூடிய அளவு பார்க்கறதுக்கு இயலுமே. ஏன் விருந்தினர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பானத்தின் அளவு 1200 மில்லிலிட்டர். ஆகவே எங்களுக்கு இப்போ விருந்தில் பரிமாறிய பின்னர் பாத்திரத்தில் எஞ்சியிருக்கும் பானத்தின் அளவு பழப்பானத்தின் அளவு 1500 மில்லிலிட்டர். இது 1200 மில்லிலிட்டர் கழிச்சோம்னா சரியே எங்களுக்கு வரக்கூடிய விட என்ன? 1500 1200 கழிச்சோம்னு சொன்னால் 300 மில்லிலிட்டர். ஆகவே இப்போது பாத்திரத்தில் எஞ்சிக்கக்கூடிய பழப்பானத்தின் அளவு 300 மில்லிலிட்டர். இது இப்படி கேள்விகள் வரும். இதுக்கு 10 புள்ளிகள் வழங்கப்படுது. இதுக்கு மொத்தமாக 10 புள்ளிகள் வழங்கப்படுது. இது உண்மையிலே லேசான கேள்வி. அதே போல் எல்லா கேள்வியும் லேசான கேள்விகள் தான். இந்த பார்ட் 2ல் பார்ட் 1ல் பி பகுதியில் வரக்கூடிய கேள்விகள். சரியா? அதனால் அடுத்தடுத்த வீடியோக்கள் அவசரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ண இருக்கேன். அதனால் கட்டாயம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.